சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு முதல் இடியுடன் மழை. பூந்தமல்லி உள்ளிட்ட நகரின் சுற்றுப்பகுதிகளிலும் மழை பெய்ததால் இதமான சூழல். சென்னை சோழிங்கநல்லூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க காலை 4:30 மணி அளவில் அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பை சந்திக்கவிருப்பதாகவும் தகவல். உதயநிதி துணை முதலமைச்சரா என கேட்கப்பட்டதால் அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என ஆவேசமடைந்த ரஜினி. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். விமானத்திற்கு அவசரமாக சென்றவரை மடக்கி இப்படியா கேள்வி கேட்பது என உதயநிதி பேச்சு. உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஒப்பீனியன் கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. திருப்பதி லட்டு தயாரிக்கும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு கூறியது பொய் என ஜெகன்மோகன் மறுப்பு. பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே சமையல் கூடத்திற்குள் நெய் அனுப்பப்படுவதாகவும் விளக்கம். திருப்பதி லட்டு தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னது உண்மை என தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ் விளக்கம். நெய்யில் மாட்டுக்கொழுப்பு, பாமாயில் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி பேட்டி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் ஆலோசித்த மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா. சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள AR Woods நிறுவன ஆலையில் அதிரடி ஆய்வு. மாதிரிகளின் சோதனையில் குறைகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை என மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உறுதி. பழனி பஞ்சாமிர்தத்தில் AR Foods விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த வதந்திக்கு அரசு மறுப்பு. ஆவின் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். TNPSC Group 4 தேர்வில் பணியிடங்களுக்கான எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும். கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. 14 கோடியே 90 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆதாரமற்ற புகாரில் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொய் வழக்குகள் மூலம் அதிமுகவை முடக்க திமுக அரசு நினைப்பதாகவும் விமர்சனம். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உரிமையுடன் கேட்பதாக உருக்கம். ஓசூர் அருகே சாலையில் போட்டி போட்டு சென்ற தனியார் பேருந்து மோதி 2 உயிரிழப்பு.
பேருந்துகளை உடைத்த பொதுமக்கள், போலீசார் தடியடி. கடலூரில் நடந்த NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் போனஸ் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இன்று அறிவிக்கப் போவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தகவல். சென்னையில் சிறுவனின் கையை கடித்து குதறிய தெருநாய். குப்பை போடச் சென்றபோது அதிர்ச்சி சம்பவம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று மாலை பதவியேற்க இருக்கிறார். 5 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்க இருப்பதாக தகவல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. இலங்கையின் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. வணக்கம் சுசித்ரா, தற்போது அங்கு வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையில் தற்பொழுது அதிபருக்கான தேர்தல் வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக கடந்த அதிபராக இருந்த 2022ஆம் ஆண்டு முதல் இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவிக்காலம் என்பது இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்பொழுது அதற்கு புதிய அரசு யார் அமைக்க உள்ளார்கள் என்பது தொடர்பான அந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இன்று மாலை வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நாளை பிற்பகலுக்குள் இலங்கையினுடைய 9வது அதிபராக யார் பதவியேற்க உள்ளார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்கே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இந்த முறை அவர்கள் போட்டியிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவர்கள் மட்டுமல்லாமல் மட்டக்களப்பினுடைய முன்னாள் MP அரியநேந்திரன், தமிழ் பொது கூட்டமைப்பினுடைய தலைவர்களும் இந்த முறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போல மஹிந்த ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் சார்பாக போட்டியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஒரு மக்களுடைய வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் நிலையில் 7 மணிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கும் எனவும் ஏற்கனவே அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையமானது அதை அறிவித்துள்ளது. நாளை பிற்பகலுக்குள் புதிய அதிபர் யார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்காவுடைய இலங்கை அரசானது அதிகாரப்பூர்வமாக செய்தது. சுமார் 61,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது முக்கியமாக பார்க்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் மஃப்டி உடையில் இருக்கக்கூடிய 9,000க்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு பணியினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வன்முறை இல்லாமல் இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஒரு முனைப்பில் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையமானது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஓராண்டுகளுக்காக நடைபெற்று வரும் அந்த பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட அந்த போராட்டங்கள் என்பது இந்த தேர்தலில் எதிரொலிக்க கூடாது, அமைதியான தேர்தலாக இருக்க வேண்டும் என்பது வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகள் மற்றும் முக்கிய தலைவர்களுடைய இல்லங்களுக்கு கடுமையான பாதுகாப்பையும் இலங்கை அரசாங்கத்து போடப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மனுஷன் சுசித்ரா, இலங்கை பொருளாதாரம் இருப்பதிலேயே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில இப்போ தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் தாக்கமாக ஏற்பாடுகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? மிக முக்கியமாக அது ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி என்பது கடந்த ஓராண்டுகளில் ஓரளவு சரி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேவையான தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காது என்ற ஒரு கருத்து தான் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதாவது 2019ஆம் ஆண்டு 19, 20 மற்றும் 21ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த நெருக்கடி என்பது தற்பொழுது ஓரளவு பல்வேறு நாடுகளுடைய உதவிகள், அவர் மட்டுமல்லாமல் உலக வங்கியினுடைய உதவி
அனைத்து நிலம் என்பது சரி செய்யப்பட்டுள்ள நிலை தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் மக்களினுடைய அந்த அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்வதில் ஒரு சில பகுதிகளில் சற்று பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதுக்கு முன்வைத்துள்ளார்கள். மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைவர் தம்ப்நெயில்? உதயநிதி துணை முதலமைச்சர் வேறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும்? உதயநிதி துணை முதலமைச்சர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி. அதனால பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. 20% போனஸ் கோரி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் சுமார் 60% பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரையும், அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் போனஸ் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே வழங்குவதாக கூறப்படுகிறது. 20% போனஸ் கோரி ஜீவா தொழிற்சங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 நாட்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் என்எல்சி நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. என்எல்சி நிர்வாகம், இந்த தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, போனஸ் எங்களை இவர்கள் கேட்பதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை என்று உறுதியாக தெரிவித்துவிட்டது. போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி என்எல்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் குப்பை போட சென்றபோது தெருநாய் கடித்து குதறியதில் 10 வயது சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பால்வாடி 2வது தேர்வில் வீரமுத்து செல்வி தம்பதியின் 10 வயது மகன் கேசவன் அருகிலுள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் குப்பையை தொட்டியில் போட கேசவன் முயன்றார். அப்போது தெருநாய் அவரின் கையை கடித்து குதறியது. இதில் சிறுவனின் கை தசையில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தனது வீட்டுக்கு சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நாய் அதை தள்ளி விட்டானா, தள்ளி விடும் போது அந்த நாய் எகிரி கடிச்சிருச்சு. சிறுவனின் கையில் காயம் குணமடைந்த பிறகுதான் தொடையிலிருந்து சதை எடுத்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலைக்கும் செல்ல முடியாமல், மகனையும் கவனித்துக் கொள்ள முடியாமல் பெற்றோர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தங்கள் பகுதியில் உள்ள தெருநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பையனை கடிச்சதே இப்ப நாளைக்கு எங்களை கடிக்கும், இன்னொரு குழந்தைங்களை கடிக்கும். எல்லாருக்குமே ஆபத்தாகுது. இப்போ பயமா இருக்கு. அதிகரிக்கும் தெருநாய்க்கடி சம்பவங்களால் மக்கள் நடமாட அச்சமடைந்துள்ளனர். யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என கட்சியினருக்கு திருமாவளவன் அறிவுறுத்திய காட்சிதான் இது. மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டுக்கான விசிக தென்மண்டல செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், மாநாட்டுக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் ஏதாவது பிரச்சனையை கிளப்புவார்கள் என்றார். மது பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் காமராஜர், பெரியார் போன்றோர் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அம்பேத்கர் 65 வயசுல இருந்தார். அவர் பெரியார் 95 வயசுல வாழ்ந்தார்னா இந்தியா ஒரு பௌத்த நாடாக இருக்கும். ஆர்எஸ்எஸ் இல்லாம போயிருக்கு. 45,000 கோடி வருமானம் முக்கியமா, இளைஞர்களின் எதிர்காலம் முக்கியமா என கேள்வி எழுப்பிய திருமாவளவன், தேர்தல் வந்தால் மட்டுமே விசிக அரசியல் கட்சி என்றும், தேர்தல் முடிந்தால் பெரியார் இயக்கம் என்றும் குறிப்பிட்டார்.
இலங்கையில் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்ததால் கைம்பெண்கள் அதிகம் இருப்பதாகவும் இந்தியாவில் மதுவால் லட்சக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக உள்ளதாகவும் கூறினார். பேசிட்டு இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, இப்போ எதுவும் நடிக்கலையா, படம் கூட எடுக்கலையாங்கிறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என தொடர்ந்து 40 நாட்கள் பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு நேர்ந்ததை குறிப்பிட்ட காட்சிதான் இது. சிவகங்கையில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மீனவர்களை இலங்கை படை சுடும்போது அதனை கண்டுகொள்ளாதவர்கள் லட்டு விவகாரத்தை பெரிதாக பேசுவதாக கூறினார். தெருவுக்கு தெரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோரின் சிலைகள் இருப்பதாக கூறிய அவர் வஉசி போன்ற வரலாற்று தலைவர்களுக்கு தலைநகரில் சிலை இல்லை என்றும் வேலு நாச்சியாருக்கு கோயில் கட்டி குடமுழக்கு நடத்துவேன் எனவும் கூறினார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாலே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க. கட்டண்டாவன் பேர இதே மண்ணில் கோயில கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க, நடத்தல நான் பாரு. விடிய விடிய வேர்க்க விறுவிறுத்து பேசினாலும் திரைப்படத்தில் நன்றாக நடித்திருப்பதை பற்றியும் படம் எடுப்பது பற்றியுமே தம்மிடம் வந்து பலர் பேசுவதாக வேதனையோடு சீமான் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மணல் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரூர் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மதுக்கரை, ஆலந்துறை, வெள்ளிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக செம்மண் எடுக்கப்படுவதாக புருஷோத்தமன் என்ற வழக்கறிஞர் வீடியோ ஆதாரங்களுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மணல் எடுத்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் இது வெறும் கண் துடைப்பு அறிக்கை என்று அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்கு அவகாசம் கோரினார். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் சட்டவிரோதமாக மணல் அள்ளிக்கொள்ள அனுமதித்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என்றும் நிலச்சரிவு ஏற்படும் என்றும் எச்சரித்தனர். மேலும் இந்த பகுதிகளில் அரசு மற்றும் பட்டா நிலங்களில் மணல் எடுக்க தடை விதித்தும் இப்பகுதிகளில் மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சட்டவிரோதமாக மணல் எடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். 4 கோடி ரூபாய் பண விவகாரத்தில் பாஜக நிர்வாகியிடம் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இவ்வழக்கில் தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவ விநாயகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது விசாரணையின் நோக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து சிபிசிஐடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்த நீதிபதிகள் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் என கூறினர். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கேசவ விநாயகத்திற்கு விசாரணை அதிகாரி சம்மன் அனுப்பலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.